ஏன் நம்முடைய வெற்றிகள் தோல்விகளாய் மாறுகிறது என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாருங்க. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கன்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். எனக்கு இது ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் சிம்சோன்ட்ட சொல்லும் போது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதாவது 20 ஆண்டுகள் அவன் நியாயம் விசாரிச்சிருக்கான். எல்லா நியாயாதிபதிகளை காட்டிலும் இந்த சிம்சோனை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. தி கிரேட்டஸ்ட் வாரியர். அவனை போல சக்தி உள்ளவன் இந்த உலகத்தில் அவனுக்கு முன்பதாகவும் பிறக்கல, அவனுக்கு பின்பதாகவும் பிறக்கல. அவ்வளவு வல்லமை உள்ள ஒருவன். அவனுடைய எல்லா சண்டைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆள் கூட கிடையாதுங்க, தன்னந்தனியா சண்டை போட்டான். சிங்கிள் மேன். கிதியோனுக்காச்சும் 300 பேர் தேவைப்பட்டது. சிம்சோனுக்கு அவன் போட்ட எந்த சண்டையிலையும் கூட்டாளியே கிடையாது, தனி ஆளாக போவான். அது எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, 300 நிறையா இருந்தாலும் சரி, யாரையும் உதவிக்கே கேட்கலாங்க. தன்னந்தனியாக சண்டை போடக்கூடிய அத்தனை வல்லமை அவனுக்கு இருந்தது. ஆனால் 20 ஆண்டு வெற்றி கிடைச்சதுங்க அவருக்கு. அவன் போட்ட சண்டை எல்லாத்திலையுமே வெற்றி. ஒரு சண்டையில் கூட தோக்கலைங்க. 20 வருஷமா அவன் போட்ட சண்டைகள் எல்லாவற்றிலும் வெற்றி எடுத்துட்டேன்னு நினச்சான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஜனங்க சொல்கிறாங்க, பா நீ வெற்றி எடுத்தேன்னு நினைக்கிறப்பா, ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கும் பெலிஸ்தர்கள் எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கப்பா. நீ எடுத்த வெற்றியில் ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. நீ தான் சொல்கிற நான் வெற்றி எடுத்துட்டேன்னு சொல்கிற. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நாங்கள் இன்னும் அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைக்கும் பெலிஸ்தர்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நீ தான் சொல்கிறப்பா வெற்றி எடுத்துட்டேன்னு சொல்கிற. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த வெற்றி ஒரு வெற்றியாக தெரியவில்லை? அவன் போட்ட அத்தனை சண்டைகளும் ஏன் ஜனங்களுக்கு அது ஒரு விடுதலையை கொடுக்க முடியவில்லை? என்றைக்கு நம்முடைய வெற்றி தோல்வியாய் முடியும் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்றைக்கு பாவத்திலே நாம் சிக்குகிறோமோ, நாம் எடுக்கிற எல்லா வெற்றிகளுமே தோல்வி மாதிரி இருக்கும். இந்த பையனை பாருங்களேன், இந்த சிம்சோனை பாருங்களேன். 6 சண்டைகள் போட்டாங்க. சிங்கத்தை கொன்றான், 30 பேரை கொலை பண்ணான், 300 நிறைய பிடிச்சி பெலிஸ்தர் வயலில் இடித்தான், அநேக பெலிஸ்தர்களை கொன்றான், 1000 பெலிஸ்தர்களை கொன்றான், 3000 பெலிஸ்தர்களை கொன்றான். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருந்துச்சு. இவன் போட்ட எல்லா சண்டைக்கும் ஒரு பின்னணி இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரே இதான். எல்லா சண்டையும் எதுக்கு போட்டான்னா பெண்களுக்காகவே போட்டான். நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இவனை ஆண்டு பலனை கொடுத்தது எதுக்கு? வெற்றி எடுக்க சொன்னது எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஆண்டு கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி ஏன் தோல்வி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம் அவனை ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. அவன் எடுத்த அத்தனை வெற்றிகளும் தோல்வி மாதிரியே தெரிஞ்சிச்சு. நீங்கள் சுற்றி பாருங்களேன், அவன் 6 சண்டை போட்டான்ல, 6மே பாருங்களேன். இட் ஆல் வாஸ் கனெக்டட் வித் அ உமன். சிங்கத்தை கொன்றான். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கா? இல்லை, தன்னை காப்பாற்றுறதுக்கு. அது எப்போ? பொண்ணு பார்க்க போகும்போது. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய துணியும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அடுத்தது 30 பேரை கொலை பண்ணா. எப்போ? அந்த பொண்ணு வீட்டில் போய் கேள்வி கேட்டு 30 பேருக்கு பதில் சொன்னால், 30 துப்பட்டி 30 மாற்று வஸ்திரம் தருவேன்னு சொன்னால், இதுக்காக வந்த பிரச்சனை. 300 நிறைய பிடிச்சி வயல்லாம் எரிச்சான். எதுக்கு? காதல் தோல்வி. நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில் போய் நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். அடுத்தது அநேக பெலிஸ்தர்களை கொன்றான். 4வது சண்டை. எதுக்கு? நான் லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த பொண்ணு வீட்டை போய் கொளுத்திட்டாங்கன்றதுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணமே ஆயிடுச்சு, இவர் இப்போ மீசை முடிக்கிட்டு போறாரு. இதன் விளைவாக இப்போ 1000 பெலிஸ்தர்கள் வராங்க, இவனை பிடிக்க வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கனெக்டட். தன்னை காப்பாற்றுறது. கடைசியில் 3000 பெலிஸ்தரை கொன்றான் பாருங்களேன். அதுவும் எப்போனா தெலீலாள் மடியில் படுத்ததுனால. நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய முழு வெற்றியும் கடைசியில் முடியும் போது சொல்கிறாங்க, பா நீ தான் சொல்கிறப்பா வெற்றின்னு, ஆனால் நாங்களாம் தோல்வியில் இருக்கிறோம்ப்பா. தேசமே தோற்று போயிட்டுருக்கு, தேசமே அடிமையாக இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன் பாஸ்டர், எவ்வளவோ நான் சண்டை போடுறேன் பாஸ்டர், எவ்வளவோ நான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் முடியும் பொழுது அது வேதனையாக இருக்குது, முடியும் பொழுது அது மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது. அதில் ஒரு சந்தோஷமே இல்லை பாஸ்டர். எவ்வளோ வெற்றி எடுத்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை பாஸ்டர்.
நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இஸ் தேர் எனிதிங் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நான் சிக்கி கொண்டு நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் எடுக்கிற வெற்றிகள் எல்லாம் தோல்வி போல தெரிகிறதா? இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் இத்தனை சண்டை போட்டாங்க, 6 சண்டை போட்டான், இத்தனை 1000 பேரை கொலை பண்ணான், ஆனால் அத்தனையும் தோல்வி போல தெரிந்தது. காரணம் என்ன தெரியுமா? he was stuck in perversion. ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு இச்சையில், ஏதோ ஒரு காரியத்தில் அவன் சிக்குண்டு அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமே மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போட வேண்டிய சண்டைகளை யாரோ ஒரு பொண்ணுக்காக போய் சண்டை போட்டுட்டு கடைசியில் இவங்க சொல்கிறாங்க, ஏன்பா உனக்கு தெரியாதாப்பா? எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு முடிவு பார்த்தீங்களா அவனுடைய வாழ்க்கையில். அந்த ஜனங்கள் கேட்குறாங்கப்பா, இஸ்ரவேல் பெலிஸ்தியர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? உனக்கு கண்ணு தெரியலையா? நீ வெற்றி வெற்றின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறியப்பா, நம்ம இப்படி தோத்துட்டு இருக்கிறோமே, நாங்கள் தேசமாக தோத்துட்டு இருக்கிறோமே, தேசமாக ஆளப்படுகிறோமே, நாங்கள் தேசமாக அடிமைகளாக இருக்கிறோமே, அது உன் கண்ணுக்கே தெரியலையாப்பா? உனக்கு வெற்றி தான் தெரியுதா? இந்த வெற்றியெல்லாம் வெற்றி இல்லைப்பா. நான் சொல்கிறேன், நீங்கள் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு நாம் எடுக்கிற வெற்றிகளிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எப்பொழுதுமே தோல்வி போல தான் தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர வெற்றிங்க, போகிற இடம்லாம் வெற்றி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம். இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றைக்கு நம்முடைய வெற்றி தோல்வியாய் முடியும், நம்ம செய்கிற எடுக்கிற வெற்றிகள் தோல்வியை போல எப்போ தோன்றும் சொன்னால், நான் என்றைக்கு பாவக்கரையோடு பாவத்தின் கரங்களோடு நான் எடுக்கிற வெற்றிகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி தான் தெரியும்னா, எப்படி முடியும்னு சொன்னால் தோல்வியாக முடியும். இன்னைக்கு ஆண்டு நம்மளோட பேசுகிறாரு, நான் எதன் மேலே அக்கறை வச்சிருக்கேன்? ரொம்ப எப்படியாச்சும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன்னா, இல்லாவிட்டால் நான் நீதிமானாக இருந்து வெற்றி பெற விரும்புகிறேன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் குறைகளை வச்சுட்டு, என் வாழ்க்கையில் தவறான காரியங்களை வைத்து கொண்டு நான் வெற்றியை மாத்திரம் எப்படியாச்சும் எடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த நாபோத்தை போல என்ன பண்ணாலும் சரி, என்ன அக்கிரமம் பண்ணாலும் சரி, நான் விரும்பினது எனக்கு கிடைக்கணும், நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எனக்கு ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும், அது பாவமாக இருந்தாலும் சரி, வெற்றியை மாத்திரம் நான் பெறணும், அந்த தோற்றம் எனக்கு எப்படி இருந்தாலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாவத்தோடு நாம் பெறுகிற வெற்றிகள் கடைசியில் எப்படி முடியும்னா தோல்வியாக முடியும். எப்பொழுது நம்முடைய வெற்றிகள் தோல்வியாய் தெரியும்னு சொன்னால், நான் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை விட்டு நான் வெளியே வர முடியாமல் நான் வாழ்க்கை நடத்துகிறனோ, அன்றைக்கு என்னுடைய வெற்றி கூட தோல்வியாய் தெரியும். இவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க பாருங்களேன், ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சிம்சோன்கிட்ட கேட்டால், சிம்சோன் சொல்கிறான், அவர்கள் எனக்கு செய்தபடி நானும் அவர்களுக்கு செய்தேன். நீங்கள் இந்த வார்த்தையை வாசிச்சிருந்தா, இந்த வசனத்தினுடைய பின்னணி நம்ம புரிஞ்சால் நம்ம இதோடைய உண்மையான அர்த்தம் நம்மளுக்கு புரியும். இவன் கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டால், இவன் சொல்கிறான், அவர்கள் எனக்கு செய்தபடி நான் அவர்களுக்கு செய்தேன். இப்போ இந்த 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 பின்னணியை கொஞ்சம் வாங்கலேன். நான் சொன்னது போல் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இவன் சொன்னதுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இவன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நான் சொன்னது போல் இவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், திருமணம் செய்ய விரும்புகிறான். ஆனால் அந்த பெண்ணை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே இவன் கோவத்தில் போய் என்ன பண்ணுறான்னா, 300 நரியை பிடிச்சி வாளோட வாளாக கட்டி பெலிஸ்தருடைய வயல்கள்லாம் எரிச்சிடுறான். பயங்கரமாக இது பண்ணுறான். உடனே பெலிஸ்தர்கள் கேட்குறாங்க, நல்லா கவனிங்க, பெலிஸ்தர்கள் கேட்குறாங்க, இது யார் பண்ணுது? இந்த வயல்லாம் யார் எரிச்சது? நம்ம வயல்கள்லாம் யார் எரிச்சது? உடனே எல்லாம் சொல்கிறாங்க, சிம்சோன் தான் எரிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, சிம்சோன் எரிச்சானா? ஏன் எரிச்சான்ப்பா சிம்சோன்? உடனே சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காக நிச்சயம் பண்ணாங்க, ஆனால் அந்த பொண்ணை இவனுக்கு தராமல் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா. நல்லா கவனிங்க, பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு எதையுமே செய்யலைங்க. பெலிஸ்தியர்கள் சிம்சோன் அடிக்கலை. நீ ஏன்னா எங்கள் தோட்டத்தெல்லாம் எரிச்ச அப்படின்னு இவனை அடிக்கவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணாங்க? நேராக போய் அந்த பொண்ணு வீட்டை போய் கொளுத்திட்டானுங்க. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாரு, இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எப்படா நீ என் ஆள் வீட்டை போய் நீ கொளுத்துவ? ஏன்னா அது கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. இவர் உடனே கோவத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணு வீட்டை போய் கொளுத்துரு. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தர்கள் டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே போய் அநேக பெலிஸ்தர்களை போய் சாவடிச்சிடுறான். உடனே இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் திரும்ப இவங்க மேலே பாளையம் இறங்க வந்தால், இப்போ ஜனங்கள்லாம் போகிறாங்க மேலே போய் இவன்கிட்ட போய் சரி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா, இவன் என்ன தெரியுமா சொன்னான், அவர்கள் எனக்கு செய்தபடி நான் அவர்களுக்கு செய்தேன். இப்போ கேட்ட கேள்வி என்ன, நீ ஏன் போய் இத்தனை பெலிஸ்தர்களை கொன்ன அப்படின்னா, அவன் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணை கொளுத்துனாங்க, அந்த பொண்ணு வீட்டை கொளுத்துனாங்க, அதனால நான் கொளுத்துனேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் எப்படி தெரியுமா சொன்னான், அவர்கள் எனக்கு செய்தபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அந்த பொண்ணுக்கு செஞ்சது எனக்கு செஞ்ச மாதிரிடா. இது என்ன பிரச்சனைனா, தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து அவனால் வெளியே வரவே முடியலங்க.
இன்றைக்கு அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் கூட தோல்விகளாக தெரியுது. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது, 20 வருஷம் முன்னாடி நடந்தது, யாரோ பேசினது, யாரோ செஞ்சது, நம்மளால் வெளியே வர முடியாட்டி நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிகள் கூட கசப்பாக இருக்கும். இவன் எடுத்த எல்லா வெற்றியை பார்த்து ஜனங்கள் சொல்கிறாங்க, நீ எதுக்கு செய்கிற இதெல்லாம், நீ ஏன்பா செய்கிற? இவன் சொல்லலாம், நான் 300 நரியை பிடிச்சி பெலிஸ்தர் வயலில், நீ எதுக்கு செஞ்ச? நான் அநேக பெலிஸ்தர்களை கொன்றேன், தயவு செய்து நீ செய்யாதப்பா, எப்பா இதெல்லாம் வெற்றியே கிடையாதுப்பா, எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறப்பா. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை மனசில் வச்சு அவங்க எடுக்கிற சில வெற்றிகளை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த நம்ம குடும்பத்துக்கு இப்படி பண்ணிட்டான், அவனை விட்டவே கூட, இதை பண்ணோம் அதை. கடைசியில் குடும்பம் எந்த நிலைமைக்கு வந்துடும் தெரியுமா? தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், நீங்கள் தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒன்றை பழி வாங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி நடுத்தரு கொண்டு வராதீங்க. ஆனால் இந்த குணம் என்ன ஆகும் தெரியுமா? நான் என்ன அழிஞ்சாலும் சரி, என் தேசம் எப்படி, என்னுடைய குடும்பம் எப்படி அழிஞ்சாலும் சரி, என் கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒன்றுக்கு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அது எப்படி வரும்னா, ஜனங்க வந்து கெஞ்சுறாங்க, ஏன்பா இப்படி பண்ணுற? இது வெற்றி இல்லைப்பா. நீ நினச்சிட்டு இருக்கிற, நீ அநேகம் பேரை கொல்றன்னு நினைக்கிற, நீ நினைக்கிற போய் பெலிஸ்தரோட வயலை எரிக்கிறன்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கு சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒன்றிலிருந்து நீங்கள் தயவு செய்து வெளியே வரணும்னு ஆண்டவர் பேசுகிறேன். நீங்கள் போதும், நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் குடும்பம் பட்ட கஷ்டம் போதும். யார்கிட்ட ஆண்டவர் இதை பேசுகிறது தெரியாது, பட் யுவர் ஃபேமிலி இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பிகாஸ் யூ ஜஸ்ட் கேனாட் லீவ் யுவர் பாஸ்ட். அவங்க கெஞ்சாத குறையாக கெஞ்சுறாங்க, தயவு செய்து விட்டுருங்க, ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் திஸ். போதுங்க, நம்ம பட்ட கஷ்டம் போதும், இதோட போதும், இதுக்கு மேலே நீங்கள் போய் அந்த பிரச்சனையில் போய் நீங்கள் தலையிடாதீங்க, விட்டுருங்க. ஆனால் இவன் அது எப்படி, அது எவ்வளோ தூரத்துக்கு அவன் பர்சனல் ஆக்கிட்டானா, அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட தீமையை தனக்கு ஏற்பட்ட தீமையை போல பேசணும். அவர்கள் எனக்கு செய்தபடி நான் இவனை ஒன்றுமே பண்ணலைங்க. இவன் 300 நரியை பிடிச்சி வயலெல்லாம் எரிச்சிருக்கிறான், எதுவுமே பண்ணல சிம்சோனை. அவங்க யாரை போய் பண்ணானோ, இவன் எதுக்காக பண்ணானோ அவனை போய் ஆக்சுவலாக பார்த்து இவனை தான் அடிச்சிடணும். ஆனால் இப்போ சொல்கிறான், அவர்கள் எனக்கு செய்தார்கள். அந்த பொண்ணுக்கு செய்த தீமையை தன்னுடைய தீமையாக நினச்சான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி மிக தாழ்மையோடு கேட்குறேன், இன்றைக்கு சிலர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடந்த காலத்தின் காயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். யாரோ செய்த தீமையை யோசிச்சுக்கிட்டே நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறதுன்னு மறந்துடாதீங்க. எனக்கு தெரில, சில பேர் உங்கள் மனைவி இதே வார்த்தையை சொல்லி, எங்க போதுங்க விட்டுருங்க, தயவு செய்து அதை நீங்கள் திருப்பி நீங்கள் அந்த பிரச்சனைக்கு போகாதீங்க, பரவாயில்ல, நம்ம பட்டதாக இருக்கட்டும், நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், நம்ம புதுசாக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது எப்படி அவன் செய்வான், அதை எப்படி அவன் கொளுத்துவான், அந்த இவங்களுக்கு எப்படி நடக்கலாம், நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு போயிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வெற்றி கூட தோல்வி மாதிரி இருக்கும். நீங்கள் தான் நினச்சிக்கலாம் நான் வெற்றி எடுத்துட்டேன், ஆனால் உங்கள் குடும்பம் ஃபுல்லாக சொல்லுவோம், தயவு செய்து விட்டுருங்க, உங்களால் வேதனைங்க. இந்த ஜனங்க சொல்கிறாங்க, ஐயா பெலிஸ்தர்கள் நம்ம ஆள்றாங்கன்னு உனக்கு தெரியாதா, யோசிக்கிறியா இல்லையா, இதை பற்றி நீ சிந்திக்கிறியா இல்லையா, நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வரேன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறியாப்பா. அவன் அதை பற்றி கவலையே படல. அவனுக்கு என்ன தெரியுமா தேவை, என் கடந்த காலத்தில் ஏதோ நடந்துச்சு, அதை நான் வெற்றி எடுத்தே தீருவேன். ஆனால் என்னாச்சுன்னா அந்த வெற்றியை தோல்வியாக மாறிச்சுங்க. அதனால தான் ஏசாயா 43:18 வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரே இது எங்கள் வாக்குத்தத்தமாக வேணும்ப்பா, நீங்கள் எங்களுக்கு புதிய காரியம் செய்யுங்க, வனாந்திரத்திலே ஆறுகள் வழி வேணும், அவாந்திர வெளியில் ஆறுகள் வேணும், இதெல்லாம் வேணும் தான் 19ஆம் வசனத்தில். ஆனால் ஆண்டு சொல்கிறார் இதெல்லாம் வேணும்னா 18ஆம் வசனத்தில் என்ன தெரியுமா இருக்குது, முந்தினவைகளை அது செய்ய மாட்டணும். நான் முந்தினதே யோசிச்சுட்டு இருப்பேன், பூர்வமானதையே செஞ்சிட்டு இருப்பேன், அவன் எங்க பேசின வார்த்தை, இவங்க சொன்ன வார்த்தை, இதெல்லாம் மறக்காமல் அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் புதிய காரியமும் செய்யணும்னா ஆண்டவர் வந்து புதிய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற மாட்டார். நீங்கள் ஒன்றை முடிவு எடுத்துக்கோங்க, ஆண்டு என் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணுமா, எங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டு தரணுமா, இந்த பழசை நான் தூக்கி போட போகிறேன், I'm going to throw it out.